செங்கேழ் அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்தனர் பன்னிரு தோளும் பதுமமலர் குங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே. திருப்புகழ் நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலர்ந்த பணிவான வணக்கங்கள். இன்றைய திருப்புகழ் திருவண்ணாமலையில் வீற்றிருக்கும் முருகன் மேல் அருணகிரிநாதர் அருளிய மற்றும் ஒரு அகத்துறையில் விளக்கப்பட்ட பாடல். இடருக்கு இடர் என்று தொடங்குகின்ற 16 வரி பாடல். இது விளக்கமாக குறிப்பிட்டிருக்கிறார். இந்த திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எப்படியெல்லாம் மனம் தோன்றும், அவருடைய பெற்றோர்கள் குறிப்பிட்ட வயதிலே அவளுக்கு திருமணம் செய்து வைத்தல் வேண்டும். இந்த பாடலும் முருகனின் வேண்டிக் கொண்டால் திருமணம் நடைபெறக்கூடிய பாடல். இடருக்கு இடர் என்று தொடங்குகின்றது சந்தம். தனன தன தானன தானன தனன தன தானன தானன தனன தன தானன தானன தனதான இடருக்கிடராகிய கொடுமை கணை மேல் வரு இறுகிச்சிறு கால் வரும் அதனாலே. இடருக்கிடராகிய கொடுமை கணை மேல் வரு இறுகிச்சிறு கால் வரும் அதனாலே. இடருக்கிடராகிய கொடுமை கணை மேல் வரும் இறுதி சிறு கால் வரும் மதனாலே. இயலை தரு கானக முயலை கருமேனியில் எரியை தருமாமதி நிலவாளே. இயலை தரு கானக முயலை இயலை தரு கானக முயலை தருமேனியில் எரியை தருமாமதி நிலவாளே. இடருக்கிடராகிய கொடுமை கணல் மேல் வரும் இறுதி சிறு கால் வரும் அதனாலே. இயலை தரு கானக முயலை தருமேனியில் எரியை தருமாமதி நிலவாளே. தொடர கொடுவாதையிலடைய கரை மேலலை தொலைய தனி வீசிய கடலாலே. தொடர கொடுவாதையில் அடைய கரை மேலலை தொலைய தனி வீசிய கடலாலே. துணையற்றணி பூமலரணையில் தனியேனுயிர் துவளத்தகுமோ துயர் தொலையாதோ. துணையற்றணி பூமலரணையில் தனியேனுயிர் துவளத்தகுமோ துயர் தொலையாதோ.
தொடர கொடுவாதியிலடைய தொடர கொடுவாதையிலடைய கரை மேலலை தொலைய தனி வீசிய கடலாலே துணையத்தனி பூமலர் அணையில் தனியேனுயிர் துவளத்தகுமோ துயர் தொலையாதோ முருக துவளத்தகுமோ துயர் தொலையாதோ வட பொற்குளமேருவின் முடுகி ஒரு சூரனை மடிய சுடவேவிய வடிவேலா வட பொற்குளமேருவின் முடுகி ஒரு சூரனை மடிய சுடையேவிய வடிவேலா மரவக்குளமாமொரு குரமை திருமாமகள் மகிழ புனம் ஏவிய மயில் வீர மரவக்குளமாமொரு குரமை திருமாமகள் மகிழ புனமேவிய மயில் வீர வட பொற்குளமேருவின் முடுகி ஒரு சூரனை மடிய சுடையேவிய வடிவேலா மரவக்குளமாமொரு குரமை திருமாமகள் மரவக்குளமாமொரு குரமை திருமாமகள் மகிழ புனமேவிய மயில் வீர அடரப்படற்கேதகை மடலிட்டழை சேர்வயல் அருணை திருவீதியில் உறைவோனே அடரப்பட கேதகை மடலில் தழை சேர்வயல் அருணை திருவீதியில் உறைவோனே அவனி திருமாதொடு சிவனுக்கிமையாவிழி அமரர்க்கரசாகிய பெருமாளே அவனி திருமாதொடு சிவனுக்கிமையாவிழி அமரர்க்கரசாகிய பெருமாளே அடரப்பட கேதகை மடலிற்றழை சேர்வயல் அருணை திருவீதியில் உறைவோனே அவனி திருமாதொடு சிவனுக்கிமையாவிழி அமரர்க்கரசாகிய பெருமாளே அமரர்க்கரசாகிய பெருமாளே. பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம். இடருக்கு இடராகிய கொடுமை கனை மேல் வரும், இறுதி சிறு கால் வரும். அதனாலே துன்பத்துக்கு மேல் துன்பம், இடருக்கு இடராகிய தருவதான கொடிய மன்மத பானங்களின் மேலே வந்து அழிவை தரக்கூடிய சிறு தென்றல், கால் என்றால் காற்று, சிறு கால் என்பதை தென்றல் என்று குறிப்பிட்டிருக்கிறார். சிறு தென்றல் காற்று
வீசி வருகின்ற அந்த காரணத்தாலும் இயலை தரு கானகம் முயலை தரு மேனியில் எரியை தரு மாமதி நிலவாளே. தகுதியை கொண்டதும் காட்டு முயல் போல களங்கத்தினை கொண்டதுமான வடிவத்தில் இருந்து கொண்டு நெருப்பை வீசும் அழகிய சந்திரனுடைய ஒளியாலும் தொடர கொடு வாதையில் அடைய கரை மேல் அலை தொலைய தனி வீசிய கடலாலே. மேன்மேலும் தொடர்ந்து மேலும் மேலும் தொடர்ந்து வந்து கொடிய வேதனையை நான் அடையும்படி கடல் கரையின் மீது அலைகள் பட்டு அழிய அந்த அலைகளை ஒப்பற்ற விதத்தில் வீசுகின்ற கடலாலும் துணையற்ற பூமலர் அணையில் தனியேன் உயிர் துவளத் தகுமோ துயர் தொலையாதோ. ஒரு துணையும் இல்லாமல் அலங்கரித்த மலர்படுக்கையில் தனிமையில் எனது உயிர் வாடுதல் தகுமோ முருகா, என் விரக வேதனை ஒழியாதோ என்று இதிலே அழகாக கூறியுள்ளார் அருணகிரிநாதர். இந்த நாயக நாயகி பாவத்தில் உள்ள இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இதிலே மன்மதனுடைய பானங்கள், தென்றல் காற்று, நெருப்பை வீசும் நிலா, அலைகள் வீசும் கடல், மலர்படுக்கை முதலியவை தலைவனின் பிரிவு துயரை மிகவும் அதிகமாகும் பொருள்களாக இதிலே குறிப்பிட்டிருக்கிறார் அருணகிரிநாதர். வட பொற்குல மேருவின் முடிகின் புருசூரனை மடிய சுட ஏவிய வடிவேலா. பொன் நிறைந்த வடமேற்கு மலை போன்ற பொன் நிறைந்த வடமேறு மலை போல் விரைந்து சென்று சண்டை செய்த சூரனை இறந்து போகுமாறு சுட்டெரிக்க செலுத்திய கூறிய வேலனே. மறவர்க்கு குலமாம் ஒரு புறம் மெய் திரு மாமகள் மகிழ புனமேவிய மயில் வீரா. வேடர் குலத்தவளாகிய ஒப்பற்ற புறத்தியும் மெய்மை திகழும் லட்சுமியின் சிறந்த மகளுமான வள்ளி மகிழும்படி திணைப்புணத்திற்கு விரும்பி சென்ற மயில் வீரனே முருகா. அடர படர் கேதகம் மடவின் தடை சேர்வயல் அருணை திருவீதியில் உரைபோனே. நெருக்கமாய் அடர நெருக்கமாய் வளர்ந்துள்ள தாழை மடலின் தழைகள் சேர்ந்த வயல்களை உடைய திருவண்ணாமலையில் தெருக்களில் வாழ்பவனே முருகா. எங்கு திருவண்ணாமலை நினைத்தாலும் அங்கு முருகன் இருப்பதாக ஒரு ஐதீகம். புராணங்களிலே அந்த ஊரிலே வாழ்பவர்கள் யாரும் காலிலே பாதரட்சை அணிவதே கிடையாதாம். அப்படி சிவபெருமான் அழலாக நின்ற நெருப்பாக நின்ற இடம். அதுவும் போக முருகன் எல்லா இடங்களிலும் வியாபித்திருப்பதாக கருத்துகள் கூறுகிறார்கள். ஆகையால் கிரிவலம் வரும் பக்தர்கள் கூட யாரும் பாதரட்சை அணிவதில்லை. 14-15 கிலோமீட்டர் தொலைவு அந்த மலையை சுற்றி வருவார்கள்.
பௌர்ணமி, அமாவாசை எல்லா நாட்களிலுமே அது நடக்கும். அங்கு எப்பொழுதும் முருகன், சிவன் இவர்கள் 2 பேர்களுமே பிரத்யட்ச தெய்வமாக வழிபட்டு வருகிறார்கள். சேர்ந்த வயல்களை உடைய திருவண்ணாமலை தெருக்களில் வாழ்பவனே முருகா, அவனி திருமாதொடு சிவனுக்கு இமையா விழி அமரர்க்கு அரசாகிய பெருமாளே, உலகுக்கும் சிவனுக்கும் உமாதேவிக்கும் இமையாத விழிகளை உடைய தேவர்களுக்கும் அரசனாகிய பெருமாளே என்று. ஏனென்றால் தேவர்கள் சூரபத்மனிடம் தங்களுடைய இடத்தை இழந்து விட்டார்கள். அதை வெற்றி பெற்று முருகன் அந்த இடத்தை மீட்டு கொடுத்து தான் அந்த அரசனாக இருந்து தேவர்களுக்கு மறுபடியும் அந்த தேவர்களின் இடத்தை கொடுத்து விடுகிறார். அதனால்தான் இங்கே தேவர்களுக்கும் அரசனாகிய பெருமாளே. இந்த சிவன், விஷ்ணு, பிரம்மா இவர்களெல்லாம் சூரபத்மனிடம் போர் புரியவில்லை. அவர்கள் அங்கங்கே பயந்து இறந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. ஆகையால் எல்லோரும் சேர்ந்து சிவனிடம் முறையிட்டு அங்கே சிவன் தன்னுடைய சக்தியும் பார்வதியுடைய சக்தியையும் சேர்த்து முருகனாக பெற்றெடுத்து வளர்த்து இப்படி சூரபத்மனையும் அழித்த வரலாறுகள் கந்த புராணத்திலே அழகாக விரிவாகவும் கூறப்பட்டுள்ளது. இடருக்கிடராகிய கொடுமை கனல் மேல் வரு இறுதி சிறு கால் வரும் மதனாலே, இயலை தரு கானக முயலை தரு மேனியில் எரியை தருமாமதி நிலவாலே, இயலை தரு கானக முயலை தருமேனியில் எரியை தருமாமதி நிலவாலே, தொடர கொடுவாகையில் அடைய கரை மேலலை தொலைய தனி வீசிய கடலாலே, துணையற்றணி பூமலர் அணையில் தனியேன் உயிர் துவளத் தகுமோ துயர் தொலையாதோ, வட பொற்குளமேருவின் முடுகி பொரு சூரனை மடிய சுடையேவிய வடிவேலா, மரவ குளமாமொரு குரமை திருமாமகள் மகிழ புனமேவிய மயில் வீரா, அடரப்பட தோகை மடலிற்றழை சேர்வையில் அருணை திருவீதியில் உறைவோனே, அவனி திருமாதொடு சிவனுக்கிமையாவிழி அமரர்க்கரசாகிய பெருமாளே, அவனி திருமாதொடு சிவனுக்கிமையாவிழி அமரர்க்கரசாகிய பெருமாளே, அருணை திருவீதியில் உறைவோனே,
அமரர்க்கரசாகிய பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மீண்டும் நாளை சந்திப்போம்.